அவையில் வருகை தந்திருக்கும் மாண்புமிகு ஆளுநர் ஐயா அவர்களுக்கும், ஆசிரியர் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிக்கோன் கம்பன் காவிய களத்தில் இமையான் ஆட்டம் பெற்ற அழகிய சீதையும் உண்டு. ஒரு சொல்லால் உலகினை சுடவல்ல ஆற்றலும் அவளுக்கு உண்டு. இந்திரன் மயங்கிய நயம் கொண்ட அகலிகையும் உண்டு. ராமன் கால்வண்ணம் பட்ட புண்ணிய தன்மையும் அவளுக்கு உண்டு. மஞ்சள் புழங்கும் மங்கள மண்டோதரியும் உண்டு. அறம் தவறா தன்மையும் அவளுக்கு உண்டு. வஞ்சி இளம் தோற்றம் கொண்ட சூர்பனகையும் உண்டு. வஞ்சிக்கும் வஞ்சனை செய்திறனும் அவளுக்கு உண்டு. எப்படி கம்பன் கவி உவமைகள் அழகு சாதனங்களை தாண்டி நுட்ப சாதனங்கள் வாய்ந்ததோ, கம்பராமாயணத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு பெண்மணியும் வெறும் அழகு பதுமைகளாகவோ இல்லை ஒருவரின் மனைவி, மகள், தாய் என்ற மேலான குறிப்புகளையும் தாண்டி கம்பன் காவியத்தை செதுக்கக்கூடிய நுண்ணிய கதாபாத்திரங்களாக அறம், அன்பு, நியாயம் என்று நயம் கொண்ட கம்பரால் செதுக்கப்பட்டவர்கள். அப்படி கம்பன் செதுக்கிய ஒரு சிறந்த பெண் கதாபாத்திரமே என் தலைப்பின் தலைவி. இவரை வாலியின் மனைவி, அங்கதனின் தாய், சுசேடனின் மகள் என்று நான் அறிமுகப்படுத்துவதை விட வேடை தோழிகளிலும் யானை புஜங்களிலும் இல்லாத பலத்தினை தன் வேடை தோழிகள் திறமாய் சுமந்திட, நற்றினை நைய புலம் கொள்ளும் அமுதம் நிறைந்திட, குயிலோசை இவள் குரல் பல அறிவுரைகள் சொல்லிட, பொங்கி எரியும் கோபத்தீயை தன் சிறு துளிகள் கொண்டு தடுக்க முன்வந்து நின்றவள், ராஜ தர்மத்தை ஏற்றவள். திறன் என்ற நதிகள் ஒரு சேர கலக்கும் அழகிய கடல்தான் கிஷ்கிந்தையின் நரசியாம் தாரை. தாரையின் நுண்ணறிவும் கம்பரின் சொற்கள் போலவே இடம், பொருள், ஏவல் என்று அனைத்தும் அறிந்து துல்லியமாக செயல்படுவது. அது செயல்படும் இடமோ கிஷ்கிந்த காண்டத்தின் வாலிவதை படலத்தில். கம்பன் வர்ணிக்கின்றார் தாரை என்று அமிழ்தன் தோன்றிய வேயிடை தோலினால் என்று. இதற்கு பார்க்கடல் சுரக்கும் அமுதத்தில் இருந்து தோன்றியவள் மூங்கில் போன்ற கை. பார்க்கடல் சுரக்கும் அமுதத்தில் இருந்து தோன்றியவள் மூங்கில் போன்ற கைகளை உடையவள் என்பது இதற்கு ஒரு அடிப்படை வர்ணனையாக இருந்தாலும் பின்வரும் வாக்கியங்களில் கம்பஜாலங்கள் நிறைந்திருக்கும். இடத்து உறவி வந்து போர் எதிர்த்தேல் அறப்பேன் என்று வாசலில் வாலியின் முடிவுக்கு சுக்ரீவன் அரைக்கூவல் விட்டிட, வாலியோ பெரும் கோபத்தோடன் எழுந்து வர, காலமும் ஒத்தனன் கடல் தான் கடை ஆலமும் ஒத்தனன் எவரும் மஞ்சவே, ஆயிடை தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேடை தோலினால் இடை விளக்கினார். பொங்கி எரியும் அக்னி தீயை சிறுமுதத்துளிகள் அணைத்திடுமா என்ன, யானை புஜங்கள் பிளரிட வேடை தோழிகள் நிறுத்திடுமா என்ன, வாலி ஆலம் என்று அஞ்சி நின்ற பலர் முன் அமுதமங்கை தாரை தடுத்து நின்றார். அங்குதான் தாரையின் நுண்ணறிவு வெளிப்படுகிறது. அது மட்டும் தாண்டி கம்பனின் நுணுக்கமும் வெளிப்படுகிறது. இங்கு கம்பர் குறிக்கின்றார், தாரை என்று அமிழ்தின் தோன்றிய கடல் தான் கடை ஆலமும் ஒத்தனன். கோபம் கொண்டு எழுந்து வந்த வாலிக்கு ஆலம் அதாவது நஞ்சு என்று உவமை தந்து அது தடுத்த தாரைக்கு அமுதம் என்ற எதிர்வமையும் படைத்திருக்கிறார். தாரை குறிக்கிறார், கொச்சவா நின் பெரும் குவத்தோல்வலிக்கு இற்றனன் முன்னை நான் ஈடு உண்டு ஏகினான் பெற்றலன் பெருந்திரல் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடுந்துணை உடைமையால் என்று. நேற்று உன்னிடம் பெருங்காயம் பெற்று சென்றவன் இன்று உன்னைக்கு அரைக்குவல் இடுகிறான் என்றால் உன்னை மாய்க்கும் வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்திருக்க வேண்டும், அதுக்கான துணையும் கிடைத்திருக்க வேண்டும் தானே. இன்னுயிர் நட்பு அமைந்து ராமன் என்பவன் உன்னுயிர் கோடலுக்கு துணை நிற்கிறான் என்று எதிர்காலத்தில் கண்ணில் கண்டது போல தாரை உரைக்கிறான். ஆனால் வாலியோ ராமன் தர்மத்தை பின்பற்றுபவன் என்று தெரிந்தும் அதர்மத்தை அதை அழிக்கவும் தெரியும் என்று தெரியாது போல பெற்ற வரத்தால் அகங்காரம், உற்ற தமையனோடு வன்மம், தன் அகங்காரத்தின் பிம்பம் தாரையின் அறிவுரையை ஏற்க மறுத்தது. இல்லறம் காத்து நல்லறம் புகட்டி நாட்டின் நரம் காத்து அறிவுரை சொன்ன தாரையிடம் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்று சொல்லி கடிந்து தன் முடிவை நோக்கி புறப்பட்டான். வாலியின் பாவங்கள் ராமபாணத்தால் சாயும் முன் தாரையின் ஞான பாலத்தால் சாய்க்கப்பட்டது. தாரை அந்த ஈசனின் செயலிலும் இருக்கும் தர்மத்தையும்
அந்த ராமனின் வில்லில் இருக்கும் தர்மத்தையே தரம் சோதிக்க வல்லும் நுண்ணறிவு பெற்றவராக திகழ்ந்தார். இப்படிப்பட்ட அரசியல் பண்பும் அறிவும் கொண்ட தாரையை பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்று கூறி செல்ல வாலிக்கு எவ்வாறு மனம் வந்தது என்று தெரியவில்லை. தாரை போன்ற அறிவும் அரசியல் பண்பும் உதித்தெழுந்த இந்த நாட்டில் பெண்ணுக்கு அரசியல் ஒதுக்கீடு தரும் நிலைமை வந்துவிட்டது. தன் இறை முதல் துணை வரை, அன்பு முதல் ஆக்கல் வரை, அரசியல் முதல் ஆற்றல் வரை, அமுதம் முதல் அமிலம் வரை அனைத்தும் நன்கு சிந்தித்து ஆராயும் அமுதத்தில் இருந்து தோன்றிய தாரை காவியத்தில் ஒரு படலமே, பஞ்ச கன்னிகையில் ஒருவளே. கலியுக தாரைகள் தன் கணவனுக்காக அரசியல் பேசாமல் தன் கனவுக்காக அரசியல் பழகட்டும். இனி அரசி என்பவள் ஒரு அரசனின் மனைவி அல்ல, நாட்டின் அரசியாக மாறட்டும். கலியுக தாரைகளின் ஆற்றலும் அறிவும் ஒரு படலமாக இன்றி ஒரு காவியமாக இந்த அரசியல் உலகம் கொண்டாடட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.